ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இதான திருநாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தென்னிந்திய திருச்சபை இந்த நாளினுடைய சிந்தனைக்காக தந்திருக்கின்ற தலைப்பு திருமணம், ஒன்றிப்பு மற்றும் கூட்டு பங்காண்மையின் கொண்டாட்டம் என்கின்ற தலைப்பை மையமாக கொண்டு உங்களோடு கூட சில காரியங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மேரேஜ் செலிப்ரேஷன் ஆஃப் யூனிட்டி அண்ட் பார்ட்னர்ஷிப் என்கின்ற தலைப்பை மையமாக கொண்டு சில காரியங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் படியுங்கள். இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக அகிம்சை வழியிலே போராடிய அண்ணல் காந்தியடிகள் சுய சரிதை சத்திய சோதனை என்கின்ற புத்தகத்திலே எழுதியிருக்கின்ற ஒரு நிகழ்வை இந்த காலை வேளையில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 1883ஆம் காலகட்டங்களில் அவருடைய திருமண வாழ்வு நடைபெற்றது. கஸ்தூரிபாயோடு கூட குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியோடு கூட ஒரு செலிப்ரேஷனாக, ஒரு கொண்டாட்டமாக அந்த மகிழ்வான நாட்களை அவர்கள் அனுசரித்தார்கள். சில ஆண்டுகளுக்கு பின்பதாக காந்தியடிகள் அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள டர்பன் நகரிலே அவர்கள் வழக்கறிஞராக, பயிற்சி வழக்கறிஞராக அவர் அங்கு பொறுப்பை ஏற்று அவர் பணிவிடைகள் நிறைவேற்றி கொண்டிருந்தார். கஸ்தூரிபாய் அவர்களும் 3 மகன்களும் நாங்களும் தென்னாப்பிரிக்காவுக்கு நேராக கடந்து வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் கடந்து சென்றார்கள். டர்பன் சிட்டியிலே அவர்கள் தங்கி இருந்தார்கள். தங்கி இருக்கின்ற போது காந்தியடிகள் அவர்கள் பலவிதமான மக்களுடைய வாழ்வுக்காக போராடுகிறவராக இருந்தார். எனவே அவருடைய இல்லத்துக்கு நேராக பல மக்கள் கடந்து வந்து எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கூட கடந்து வருகின்றவர்களாக இருந்தார்கள். அப்படி வருகின்ற போது அவங்களுக்கு உணவுகள் கொடுக்கப்படும், பல இடங்களிலே உட்காருவார்கள். அவர்கள் கடந்து செல்கிற போது அவர்கள் இருந்த இடத்தை அப்படியே விட்டுவிட்டு அவர்கள் கடந்து செல்லுவார்கள். சாப்பிட்ட பாத்திரம் கழுவ மாட்டாங்க, அப்படியே போட்டுட்டு அவங்க போயிருவாங்க. அப்போ காந்தியடிகள் கஸ்தூரிபாயை பார்த்து சொன்னார்கள், நீ அவங்க எல்லாம் வந்து இப்படி எல்லாவற்றையும் செய்து கொண்டு செல்கிறார்கள், நீ எல்லாத்தையும் ஒழுங்கு செய்து வைக்க வேண்டும், சீர் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியங்களை சொன்னார்கள். 3 மகன்கள். வரலாற்றில் படிக்கின்ற போது 4 பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனா அவர் சவுத் ஆப்பிரிக்காவில், தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற போது 3 மகன்கள். இளைய மகனுக்கு 1 வயசு. அப்போ இந்த கஸ்தூரிபார்கள் சொன்னார்கள், ஏற்கனவே இந்த பிள்ளைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறேன், என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, நான் ஒரு வீட்டு வேலைக்காரிய போல நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசிட்டாங்க. காந்தியடிகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ வீட்டை விட்டு வெளியே போய்விடு, நீ வீட்டை விட்டு வெளியே போய்விடு, நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க விடான்னு சொல்லி அண்ணல் காந்தியடிகள் சொல்லிவிட்டார்கள். வெளியில போவதுக்கு அந்த வாசல் பக்கத்திலே போய் நின்று கொண்டு இந்த கஸ்தூரிபாய் சொன்னார்கள், வீட்டை விட்டு என்ன வெளியே போகணும்னு சொல்றீங்க, எனக்கு இந்த நாட்டில் யார தெரியும், நான் எங்கே செல்லுவேன், யார் எனக்கு அடைக்கலம் தருவார், நான் எங்கே செல்லக்கூடும் என்று சொல்லி நீங்க இப்படி சொல்லிவிட்டீர்கள் என்று சொல்லி அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அன்புக்குரியோரே, அப்போ இந்த வார்த்தையை கேட்டவுடனே காந்தியடிகளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தன் மனைவியை கட்டி அணைத்து முத்தம் செய்து அழுதார். நான் தெரியாம ஒரு காரியத்தை சொல்லிட்டேன், இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்துட்டு போவாங்க, ஆனா நீ என் உலகம் என்பதை நான் மறந்து விட்டேனே என்று சொல்லி அண்ணல் காந்தியடிகள் சத்திய சோதனை என்கின்ற புத்தகத்தில் எழுதி வைத்து இருக்கிறார். இன்று கொண்டாட்டத்தில் ஆரம்பிக்கின்ற திருமண வாழ்வுகள் சில நாட்களுக்குள்ளாய் திண்டாட்டங்களுக்குள்ளாய் சென்று விடுகிறது. எனவே தான் திருமணம் நடத்தப்படுகின்ற போது சொல்லப்படுகிற வார்த்தை
திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நோக்கங்களை சிந்தித்து செய்வது மிக மிக அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணத்தை நடத்துவதற்கு முன்பதாகவே மிகுந்த யோசனையோடு, மிகுந்த ஜபத்தோடு, மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு கூட செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்கின்ற காரியம் திருமண வாழ்வு அன்று. திருமணம் என்பதற்கு எபிரேயத்திலே ஆசாப் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது விட்டு பிரிந்து புதிய பொறுப்பை ஏற்றல். இரண்டாவதாக தாபாக் என்கின்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இசைந்து வாழ்தல். பாசார், ஒரே மாம்சத்தோடு வாழ்தல். கிரேக்கத்திலே நேசம், பரஸ்பரம், உடன்படிக்கை என்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, முறையல்ல என்று கண்ட கடவுள் ஆதியிலே மனுஷனுக்கு ஏற்ற துணையை ஏற்படுத்தி கொடுத்தார். எல்லா படைப்புகளையும் படைத்தார், நல்லது என்று கண்டார். ஆனால் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, முறையல்ல என்று சொல்லி கடவுள் கண்டார். அவன் தனியா இருக்கிறது நல்லதல்ல, அவன் குடும்பமா இருக்கிறது தான் நல்லது, முறை என்பதை கடவுள் கண்டார். குடும்பத்தை அமைத்தவர் கடவுள். நண்பர்களே, ஜான் கால்வின் சொல்லுகிறார், திருமணம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்பு அல்ல. உலகத்துல பல காரியங்கள் உருவாக்கப்படுகிறது, ஆனால் திருமணம் என்பது மனுஷ உருவாக்கின அமைப்பு அல்ல. அது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட பரிசுத்த உடன்படிக்கை. அது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட பரிசுத்த உடன்படிக்கை. காரல் பாத் என்று சொல்லுகிற மிக சிறந்த இறையரார் சொல்லுகிறார், ஒவ்வொரு குடும்பமும் இறைவருடைய ராஜ்யத்தினுடைய சிறு பிரதிபலிப்பாக அது இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் இறையரசனுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய சிறு பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும் என்று சந்தை பொருளாதாரம், கலாச்சாரங்கள், கலாச்சார சீர்கேடுகள், கடவுள் இல்லாத வாழ்வுகள், சுயநலம், மன்னிக்காத மனப்பக்குவம் எல்லாம் திருமணத்தின் அழிவுக்கு வித்தாக அமைந்து கொண்டு இருக்கிறது. சோசியல் மீடியாவினுடைய தாக்கம். இன்னைக்கு ஜென்சி என்கின்ற தலைமுறை, கொஞ்சம் நாளுக்கு முன்னால் பிறந்த கூட ஜென் ஆல்பா என்கிற தலைமுறை, ஜென் பீட்டா, இனி கொஞ்ச நாள் தாண்டி ஜென் காமா என்கின்ற தலைமுறை உருவாகி கொண்டே இருக்கும். நீங்க இப்ப படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் கேட்டா தெரியும். நண்பர்களே, சோசியல் மீடியாவினுடைய தொழில்நுட்பங்கள் இந்த குடும்பங்களை சீரழித்துக் கொண்டு இருக்கிறது. தியாகத்தால், கடவுளுடைய பேரருளால், அன்பால், பொறுமையால் கட்டியெழுப்பப்பட வேண்டிய குடும்பங்கள் இன்று வீதியில் வித்தியாசமாய் பேசப்படுகிறதற்கு காரணம் கடவுளுடைய திருத்திட்டத்தினுடைய மகத்துவங்களை அறியாமல் உணர்வில்லாத அனுபவங்களோடு கூட குடும்ப வாழ்வுகள் இருந்து கொண்டிருப்பதனுடைய காரணம் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். 3 காரியங்களை வெகு விரைவாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திருமணம் இணைந்து துவங்கும் புதிய கொண்டாட்டம். திருமணம் இணைந்து துவங்குகின்ற ஒரு புதிய கொண்டாட்டம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 முடிவுள்ள வசனங்களை நீதிப்பீர்கள் திருப்பி என்று சொன்னால் உங்களுக்கு திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வாழ துவங்குகின்ற ஒரு புதிய உடன்படிக்கையினுடைய அனுபவம். நான் என்கின்ற நிலை மறந்து நாம் என்கின்ற ஒரு பந்தம் துவங்குகின்ற ஒரு அனுபவம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, ஆதாம் ஏவாளை முதலிலே பார்த்தபோது சொன்ன வார்த்தை, இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். தன் மனைவியை பார்த்து சொன்ன வார்த்தை, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். தனக்கு அடிபட்டா, தனக்கு கஷ்டம் ஏற்பட்டா, தன் மனைவிக்கு வேதனை ஏற்படும் என்கின்ற உணர்வு. ஞான இலக்கியங்களினுடைய முக்கியமான நூல்களில் ஒன்றாக கருதப்படுவது பிரசங்கி. மனித வாழ்க்கையினுடைய அர்த்தங்களை மனிதனுக்கு சொல்லிக் கொடுப்பது பிரசங்கி நூல். சாலமோன் அரசன் இதனை எழுதினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சாலமோன் ஞானத்தில் சிறந்தவர், செல்வம் மிகுந்தவராக இருந்தவர். அதிகாரம் இருந்தது, அரண்மனை இருந்தது, தோட்டம் இருந்தது, துறவு இருந்தது,
வேலைக்காரர்கள் இருந்தார்கள், வேலைக்காரிகள் இருந்தார்கள், புகழ் இருந்தது. ஆனால் இந்த சாலமோன் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், சாலமோன் பிரசங்கி 2 அதிகாரம் 11வது வசனத்திலே எல்லாம் அனுபவித்த சாலமோன் சொல்கிறார், எல்லாம் மாயை. எல்லாம் அனுபவித்த இந்த சாலமோன் சொல்கிறார், எல்லாம் மாயை, எல்லாம் மாய. இந்த பிரசங்கி நூல்ல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மகிழ்ச்சியை தரலாம். இன்னைக்கு சந்தை பொருளாதாரத்திற்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு வீட்டில் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சந்தோஷம் என்னவென்றால், பக்கத்து வீட்டில் அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, நம்ம வீட்டில் வாங்கணும். அது ஒரு பொருளாதாரம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கடையில் இருக்கும்போது அங்க டம் பண்ணி வச்சிருப்பான். நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு அது இடத்தை ஆர்கமி பண்ணி நம்ம இடத்துக்குள்ள ஒரு பொருளையும் வைக்க முடியாம இருக்கும். 4 நாள் புதுசு மாதிரி இருக்கும், அதுக்கு பிறகு பழசா மாறிடும். இந்த புதுமையினுடைய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிற போது ஒரு சந்தோஷம் வருவதை போல நமக்கு தோணுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிற செய்தி அப்படி அல்ல. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அன்பர்களே, திருமணம் இணைந்து துவங்குகின்ற புதிய கொண்டாட்டம். இந்த பொருட்கள் மகிழ்ச்சியை தராது. ஆனால் இறையவரோடு துவங்குகின்ற, இணைவோடு துவங்குகின்ற உறவு நம்முடைய வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை தரும். பிரசங்கி 4 அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. வரலாற்று ரீதியாக ஒருவேளை 3 நூல்கள் என்று சொல்லி, நூல்கள் என்று சொல்லலாம். ஆனால் கிறிஸ்தவ விளக்கத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற செய்தி, கிறிஸ்து, கணவன், மனைவி, கிறிஸ்துவை மையமாக கொண்டு இணைக்கப்படுகின்ற குடும்பம் அது புதிய கொண்டாட்டம், மகிழ்ச்சி நிறைந்த அனுபவத்தோடு கூட இருக்கும் என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். போன் காஃபர் சொல்லுகிறார், கிறிஸ்துவை மையமாக கொண்டு இணைந்து துவங்குகின்ற புதிய உடன்படிக்கை தான் திருமணம். ஜான் கிறிஸ்தோஸ்தம் என்கின்ற இறையாளர் சொல்கிறார், கணவன் மனைவியும் கிறிஸ்துவும் இணைந்து துவங்குகின்ற குட்டி திருச்சபை தான் திருமண குடும்ப வாழ்வு. இன்று குடும்பத்தில் இணைவு இருக்கிறதா? மகிழ்ச்சி இருக்கிறதா? இனிமை இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். நம்பக தன்மை அற்ற சூழ்நிலை, உண்மையும் உத்தரவாதமற்ற சூழ்நிலைகள் எல்லாம் இந்த உலகத்தில் நாகரிகத்தினுடைய தாக்கத்தில் பரவிக்கொண்டே இருக்கிறது. இணைந்து துவங்குகின்ற அனுபவம் குடும்பம். 2வது காரியம், திருமணம் இசைந்த உறவில் புதிய கொண்டாட்டம். இசைந்த உறவில் புதிய கொண்டாட்டம். எபேசியர் 5 அதிகாரம் 21 முதல் 33 முடிய உள்ள வசனங்களில் நாம் படிக்கின்ற போது அறிந்து கொள்ள முடியும். கோயிலுக்கு நிகராக கருதப்பட்ட குடும்பங்கள் இன்று குழப்பங்களில் அது வீழ்ந்து கிடக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு என்பது இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது. எபேசு பட்டணம் ரோம பேரரசினுடைய முக்கியமான வர்த்தக, அரசியல் மற்றும் மத மையமாக காணப்பட்டது. அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தை படிக்கின்ற போது பல தெய்வ வழிபாடுகள் இருந்தது, விக்கிரக ஆராதனை இருந்தது, ஒழுக்கக்கேடான வாழ்வுகள் இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்தவ குடும்பமும் ரோம பேரரசனுடைய தாக்கத்தின் உள்ளாக ஆளாக்கப்பட்டிருந்தது. தந்ததா படிநிலையில் உயர்ந்தவர், அவர்தான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று சொல்கிற பேட்ரியாட்டிக் ஆணாதிக்க சமுதாயம் அன்றைய காலங்களில் அதிகமாய் இருந்து கொண்டே இருந்தது. அன்புக்குரியோரே, அவர்கள் மனைவி பிள்ளைகளை பொருளாதார ரீதியிலே அடக்குமுறைகளாக வைத்து பார்த்தார்கள். கிறிஸ்துவுக்கு பின்பதாக 60ஆம் ஆண்டிலே பவுலடியா ரோமாபுரிய சிறைச்சாலையிலிருந்து இந்த மடலை எழுதுகின்றார். எபேசியர் 5 அதிகாரம் 31வது வசனத்தை ஒருவர் படியுங்கள். எபேசியர் 5:31. இது நிமித்தம் ஒரு மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்க வேண்டும். ஒரே மாம்சமாய் இசைந்து இருக்க வேண்டும். அவர்கள் இசைந்து வாழ வேண்டும். இன்னைக்கு குடும்பத்தில் இனிமை இல்லை, ஒருவரோடு ஒருவர் பேசுவதில்லை, தர்க்கங்கள், வீண் விவாதங்கள் குடும்பத்திலே பெருகிவிட்டது, குழப்பங்கள் பெருகி கிடக்கிறது, யார் பெரியவர் என்கின்ற மனப்பக்குவம் பெருகி கிடக்கிறது. இசைந்த மனம், ஒரு மனப்பாடு குடும்பங்களுக்குள்ளாக இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. ஜான் ஸ்டார்ட் என்கின்ற இறையியலாளர் சொல்கிறார்,
அன்பர்களே, பவுல் இங்கு திருச்சபைக்கு அதிகாரத்தை பற்றி பேசவில்லை, கிறிஸ்துவனுடைய அன்பினுடைய மாதிரியை சொல்லுகிறார். நாம் ஒருவருக்கொருவர் அதிகாரத்தோடு கூட கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இல்லை, அன்பினுடைய மாதிரியை குறித்து நாம் அறிந்து கொள்ளுகிற மக்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 5:22 சொல்கிறது, மனைவிகளே கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்க. அன்பினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பந்தம் எனக்கு அப்படி இல்லையே. குடும்ப வாழ்க்கையில் உடைவுகள் பெருகி கிடக்கிறது. எபேசியர் 5:25 சொல்வது அப்படியே, புருஷர்களே உங்கள் மனைவியிடத்திலும் நீங்கள் அன்பு கூறுங்கள். அன்பினுடைய பிரமாணத்தை நீங்கள் அந்த அறிந்தீர்களே ஆலயத்திலே, அதை நீங்கள் நினைத்து இசைந்த மனதோடு கூட கட்டி எழுப்புங்கள் என்று சொல்கிற காரியத்தை எபேசு திருச்சபைக்கு சொல்லுகிறார். காரல் பாத்து சொல்லுகிறார், திருமணம் என்பது ஒருவர் மற்றவரை ஆண்டு அதிகாரம் செலுத்துவது அல்ல, மற்றவருக்காக வாழ்வது. அதிகாரம் செலுத்துவதற்காக திருமணம் ஏற்படுத்தப்பட்டது அல்ல, அது மற்றவர்களுக்காக வாழ்வதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பந்தம். இன்று ஆணாதிக்கம் என்று சொல்லி ஒரு கூட்டம் சொல்கிறது, இன்னொரு கூட்டம் ஃபெமினிஸ்ட் பெண்ணாதிக்கம் என்று சொல்லுகிற ஒரு நிலைமையோடு கூட பேசிக் கொண்டுகிறது. ஆனால் இசைந்த மனதோடு கூட குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதைத்தான் கடவுள் விரும்புகின்றார். இறுதியாக திருமணம் இறுதி வரை நிலைத்திருக்கும் புதிய கொண்டாட்டம், இறுதி வரை நிலைத்திருக்கின்ற புதிய கொண்டாட்டம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 4 முதல் 6 முடிய உள்ள வசனங்களை நாம் படிப்போம் என்று சொன்னால் நமக்கு தெரியும். எல்லாம் திருமண வாழ்வை குறித்த அனுபவங்களை நாம் பார்த்திருக்கிறோம். சர்ச்சில் வச்சு மேரேஜ் நடக்குது, போட்டோவுக்கு பயங்கர முக்கியத்துவம். இப்போ எல்லாம் வந்துட்டு எதை போட்டாலும் உங்களுக்கு மாத்தி கொடுக்கும், அவ்வளவுக்கு வளர்ந்து கிடக்கிற ஒரு சூழ்நிலை. நண்பர்களே, காலையில கொண்டாட்டம், சாயங்காலம் பிரச்சனை. திருமணம் காலையில் ஆலயத்தில் வைத்து சர்ச்சில் வச்சு மேரேஜ் நடக்குது, சாயங்காலம் பார்த்தா பிரச்சனை, பிளவு. இனி வாழ முடியாது, இனி எங்களால ஒன்றித்து பயண முடியாது என்று சொல்லி எத்தனை குடும்பங்கள் நடுத்தருவில் இருக்கிறது. டிவோர்ஸுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கின்ற எத்தனை மக்கள் இனி எங்களால் வாழ முடியாது, எங்க வாழ்வு வேண்டாம். எத்தனை குடும்பங்கள் கிறிஸ்டியானில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் டிவோர்ஸுக்காக இருக்கிறாங்க. எத்தனையோ குடும்பங்களை பகுப்பாய்வு செய்கிற போது ஒரு 20% மாத்திரம்தான் ஆய்வுகளினுடைய முடிவுகள் சொல்றது கணவன் மனைவி அந்த அன்பினுடைய பிரமாணத்தை பற்றி கொள்கிறார்கள். மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாம் பிள்ளைகளுக்காக வாழ்றோம்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்கிறார்கள். எங்க பிள்ளைகளுக்காக வாழ்றோம், எங்க பிள்ளைகளுக்காக தான் குடும்பமா வாழ்றோம்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்கிறார்கள். திருமணம் என்பது 1 நாள் 2 நாள் 3 மாசம் 4 மாசம் 1 வருஷம் 10 வருஷத்துல பிளவுபட்டு போவதற்காக அல்ல. இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்வின் நிறைவு வரை நேசிக்கவும் பாதுகாக்கவும் வாக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் காப்பாற்றாமல் போகப்படுகிறது இந்த உலகத்தில். இந்த உடைவுக்கெல்லாம் காரணம் என்ன? ஈகோ, விட்டு கொடுக்காத பணப்பக்குவம், பிறருடைய தாக்கங்கள் உள்ளே வருகிறது. ஒருவருக்கொருவர் பேசி முடிக்க வேண்டிய காரியங்களை பிறருடைய தலையீடுகளை உள்ளே திணிக்கிறார்கள். குடும்பங்களிலே விரிசல்கள் தானாக ஏற்படுகிறது. நண்பர்களே, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது பரிசேயன் இயேசுவை சோதிக்க வேண்டும் என்ற இடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தில் ஆகிலும் தள்ளி விடுகிறது நியாயமா என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறதற்காக பரிசேயன் வந்து கேட்கிறான். தள்ளுதல் சீட்டு கொடுக்கிறது எது சரி அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை கேட்க ஆரம்பிக்கிறார். இயேசு ஒரு ஜூயிஷ், இப்ப அவர் பதில் சொல்லணும். 2 நிலைப்பாட்டில் இருந்தால் பதிலை சொல்ல வேண்டும். ஒன்று, யூத மரபிலிருந்து ஷமா என்கின்ற மரபு, அது பாலியல் ஒழுக்கக்கேடு மட்டும் இருந்தால் தள்ளுதல் சீட்டு கொடுக்கலாம். 2வது ஒரு மரபு, ஹில்லேல் மரபு. இந்த மரபு சொல்லுகிற செய்தி, குடும்பத்திலே சின்ன பிரச்சனை வந்துவிட்டது என்று சொன்னாலும், உணவு கூட சமைக்காமல் இருந்தாலும் கூட தள்ளுதல் சீட்டு கொடுக்கலாம். 2 மரபு, ஷமாய் மரபு, ஹில்லேல் மரபு. இந்த 2 மரபு யூதர்கள் பின்பற்றினார்கள். இயேசு கிறிஸ்து இந்த மரபிலிருந்து தான் பரிசேயர்களுக்கு விடை கொடுப்பார் என்று சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, சோதித்துக் கொண்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து
எல்லாவற்றையும் மிக கவனமாய் கவனிக்கிறார். நண்பர்களே, காரல் பார்த்து சொல்கிறார், திருமணம் என்பது மனித சமுதாயத்தினுடைய கண்டுபிடிப்பு அல்ல. உலகத்தில் நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த மைக்கு கண்டுபிடிச்சது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஃபேன் கண்டுபிடிச்சிருக்காங்க, எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. லைட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா குடும்ப வாழ்வை யாரும் கண்டுபிடிக்கல, கடவுள் தான் உருவாக்குனார். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பகுப்பாய்வு செய்துவிட்டு அவர் ஞானமாய் மிகுந்த ஞானத்தோடு கூட பதிலை சொல்லுகிறார். அவர்களெல்லாம் தெரியும், உபாகமம் 34ஆம் அதிகாரத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைப்பாடு எல்லாம் தெரியும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் படியுங்கள். மத்தேயு 19:4. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவளை ஆணும் பெண்ணுமாகத்தானே உண்டாக்கினாரு, பிரிந்து போவதற்காக உருவாக்கவில்லையே, ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் தன் தகப்பனை விட்டுவிட்டு தன் தாயை விட்டுவிட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பார் என்று சொல்லி தானே இருக்குது. நீங்கள் அதை வாசிக்கவில்லையா என்று சொல்லி தீர்க்கமாய் கேட்டார். அன்புக்குரியோரே, இந்த காலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை குறித்து உங்களோடு கூட நான் பேசுகிறேன். நீங்கள் வாசிக்கவில்லையா? நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? நீங்கள் உங்களுக்குள் கருத்து முரண்பாடுகளோடு கூட இருப்பதற்கு காரணம் அல்ல என்ன? இயேசு இடத்தில் பேச ஆரம்பித்தார். நீங்கள் வாசிக்கலையா? எவ்வளவு வந்து கேட்கறீங்க, உங்க வாசலையா? வாசிக்கல. உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தமாக தானே மோசைக்கு கொடுக்கப்பட்டது இந்த காரியம் எல்லாம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தார். நண்பர்களே, திருமணத்தை நடத்துவது போதகர் அல்ல, சட்டபூர்வமாக பதிவு செய்வது அரசு அல்ல. அது மூவர் கடவுளுக்கு என்பதாக இணைக்கப்படுகிற ஒரு பெரிய பந்தம். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். மூவர் கடவுளுக்கு என்பதாக ஏற்படுத்தப்படுகிற ஒரு பெரிய பந்தம், உடன்படிக்கை. இன்று நவீன தாக்குகள், கலாச்சாரங்கள், நீயா நானா, நீ சொல்றதை கேட்கணுமா, நான் சொல்றதை கேட்கணுமா, உங்க அப்பா சொல்றதை கேட்கணுமா, உங்க அம்மா சொல்றதை கேட்கணுமா, குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் பரவி கிடக்கிறது. எல்லாவற்றையும் நாம் நினைத்து பார்ப்போம். அன்புக்குரியோரே, ஒரு வயது முதிர்ந்திருக்கின்ற ஒரு கணவன் மனைவியோடு கூட ஒரு முறை பேசுகிற போது அவங்கள்ட்ட நான் கேட்டேன், நீங்க ரொம்ப திருமணமாகி 50 வருஷம் ஆச்சுன்னு சொல்றீங்க, உங்களுக்கு இடையில கருத்து முரண்பாடுகள் வரவில்லையா? பிரச்சனைகளோடு கூட நீங்கள் இருக்கவில்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க போது அவங்க சொன்னாங்க, நாங்க எல்லாத்தையும், உடைவுகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றிட்டோம். எங்களுடைய வாழ்க்கையில் உடைவுகள் வந்தபோது அவளை எல்லாவற்றையும் நாங்கள் அகற்றிவிட்டோம். அதை நாங்க உள்ளே வச்சிருக்கல. நம்ம அநேக குடும்பங்கள்ல பிரச்சனை தெரியுமா? சின்ன சின்ன பிரச்சனை வருகிற போது அதை பதுக்கி பதுக்கி உள்ளேயே வச்சுட்டு திருப்பி என்னைக்காவது வரும்போது அதை தோண்டி கிளறி பெருசாக்குறதுக்கான காரியங்களை செய்வார்கள். நண்பர்களே, திருமணம் இணைந்து துவங்குகின்ற புதிய கொண்டாட்டம். திருமணம் இசைந்த உறவினுடைய புதிய கொண்டாட்டம். திருமணம் இறுதி வரை நிலைத்திருக்கின்ற புதிய கொண்டாட்டம். எனவே திருமணத்தை கடவுள் மண்ணுலகத்தில் ஏற்படுத்தினார். அவரே மூல காரணர் என்பதை அறிந்து ஒன்றித்து நம்முடைய குடும்பத்தை கட்டியெழுப்புவோம். கடவுள் தாமே இந்த மறை வார்த்தையின் வழியாக நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.